திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு முடிந்திருக்கும் நிலையில் பக்தர்கள் ஊர் திரும்பி வருகின்றனர். கோவிலில் இன்று தரிசனத்திற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். நந்தா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்ட விழா இன்று காலை நடைபெற்று முடிந்திருக்கிறது. 12 கால யாகசாலைக்கு பூஜைகளுக்கு பிறகு இன்று காலை 6:20 மணிக்காக கோவிலில் இருக்கக்கூடிய கலசங்கள், கோபுர கலசங்கள்ல புனித நீர் ஊற்றப்பட்டு இந்த திருக்குட நன்னீராட்டு விழா நடந்து முடிந்திருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த கோவில், அதாவது கோவிலுடைய மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு கேரள தாந்திரிக முறைப்படி அந்த மருந்து சாத்தும் நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த மருந்து சாத்தும் நிகழ்வு முழுமையாக முடிந்த பின்னரே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வரை இந்த மருந்து சாத்தும் நிகழ்வு அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் மாலை வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சுவாமி சண்முகர் தற்போது சற்று நேரத்தில் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளி அங்கே சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில இந்த யாகசாலை பூஜை மண்டபத்தில் பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய யாகசாலை வேள்விகளில் இருக்கக்கூடிய சாம்பலை திருநீராக பிரசாதமாக எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இந்த அந்த சாம்பலை தங்களுக்கு பிரசாதமாக எடுத்து செல்கிறார்கள். மிகவும் புனிதமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில அந்த சாம்பலை எடுத்து செல்லக்கூடிய நிலையில ஏராளமான பக்தர்கள் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மீண்டுமாக ஊர் திரும்ப அதற்கான பணிகளை ஈடுபடுகிறாங்க. இதன் காரணமாக சாலைகளில் மிகப்பெரிய நெரிசல் காணப்படுகிறது. 3 தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் பக்தர்கள் ஊர் திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில பக்தர்களுடைய கூட்டம் ஊர் திரும்புவதற்கு அதிகமாக காணப்படுகிறது. இன்று மாலை 7 மணிக்கு பிறகாக அல்லது நாளை காலை மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நன்றி சிவமணி. விரிவான